வந்து இந்த சைடு எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இந்த லைனிங் ப்ளவுஸில் அளவு வந்து நிறைய பேருக்கு பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் ப்ளவுஸ் ஃபுல்லாக முடிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ஏற்ற இறக்கம் இல்லாமல் எப்படி வந்து கரெக்டாக பார்க்குறது அப்படிங்கிறது வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து இதில் காமிக்கிறேன். ரொம்ப ஈஸியான மெத்தடு. இப்போ இந்த 2 ஸ்லீவையும் வந்து 2 பக்கமும் இந்த 2 ஸ்லீவையும் ஒன்று சேர்த்துக்கிறேங்க. நான் கரெக்டாக கை இதெல்லாம் ஜாயின் பண்ணிட்டேன். இந்த ஷோல்டர் கரெக்டாக கணக்கு பார்த்துக்கிறேங்க. பார்த்துக்கிட்டு இந்த 2 அளவும் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேங்க. இந்த ஆம்கோல் ஜாயிண்ட்டு கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கிறேங்க. பார்த்துக்கிட்டு கரெக்டாக இங்கே வந்து இழுத்து பார்த்துக்கிறேங்க. இழுத்துக்கிட்டு இந்த 2 அளவும் ஒரே மாதிரி வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு சிசர் கட் போட்டுருங்க. இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் இப்போ இதையும் ஷோல்டர் வந்து கணக்கு பண்ணிக்கிறேங்க. இதையும் கரெக்டாக அளவு கை அளவு பார்த்துக்கிறோங்க. ஷோல்டர் அளவு பார்த்துட்டு 2 அளவும் கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கிறோங்க. இப்போ இதே மாதிரி இந்த 2ம் வந்து ஏத்தறக்கம் இல்லாமல் கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கிறோங்க. இப்போ இங்கே வந்து அளவு வந்து இந்த அளவு கரெக்டாக வந்து கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் நான் கரெக்டாக ஏத்தறக்கம் வராமல் இந்த இடமும் வந்து மடிச்சுக்கிறோங்க. இப்போ மடித்ததை வந்து நம்ம வந்து தச்சிடலாம். இப்போ இதை மடிச்சிருக்க பீஸை வந்து அதை தச்சிட்றேன். கரெக்டாக எந்த அளவுக்கு துணி இருக்குது இதில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு எந்த ஒரு மாற்றமுமே வராது. அதிகமாக துணி இருந்ததுன்னா நீங்கள் உள்ளார ஒரு மடிப்பு தாராளமாக மடித்து விட்டு அதுக்கப்புறம் தைக்கலாம். இப்படி தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கையில் வந்து நீட்டாக வரும். எந்த ஆல்ட்ரேஷனும் இல்லாமல் ஏத்தறக்கம் எதுவுமே வராது. நீங்கள் எங்கே வந்து சிசர் கட் போட்டிருக்கீங்களோ அங்கே வந்து கரெக்டாக அதை மடித்து விட்டுக்கிறோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு வந்து மடித்து அடித்தாச்சு. இப்போ கையோட அளவு பார்த்துக்குருவோம். இப்போ எந்த அளவு கை நமக்கு வந்து சுற்றளவு இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிறோங்க. அளவு ப்ளவுஸை போட்டுக்கிறோங்க. கரெக்டாக அளவு ப்ளவுஸை போட்டுட்டு அதை மார்க் பண்ணிக்கிறோங்க. அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு அதை கரெக்டாக அதே அளவுக்கு வந்து தையல் ஓட்டிடலாம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஏற்ற இறக்கம் எதுவுமே வராது. இங்கேயும் வந்து நேர் வந்துடும். இந்த ஆம்கோல் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட ஏற்ற இறக்கம் இல்லாமல் வரும். இப்போ இங்கேயும் வந்து அளவு பார்த்துக்கிறோங்க. ப்ளவுஸோட அளவு எவ்வளோ வருது அப்படின்னு எந்த பக்கம் தைக்கிறீங்கன்னு பார்த்துக்கிட்டு அந்த அளவுக்கு வந்து அதை வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. இப்போ உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு உள்ளே திருப்பி காமிக்கிறேன். ஆம்கோல் வந்து எப்படி ஜாயிண்ட் ஆகிருக்கு அப்படின்னு. கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இன்னொரு இதுவும் வந்து நான் அதே மாதிரி உங்களுக்கு தைச்சி காமிக்கிறேன். கையை கரெக்டாக மடிச்சுக்கிறோங்க. இப்போ ஒரு பக்கம் எடுத்துருக்க கை அளவு வந்து அதை பார்த்துக்கிறோங்க. கரெக்டாக அளவு 2 அளவும் கரெக்டாக வருது அப்படிங்கிறது வந்து ஈக்குவலாக வச்சு பார்த்துக்கிறோங்க. பார்த்துட்டு அதில் வந்து ஊசியை இறக்கிடுங்க. இப்போ ஷோல்டர் வந்து கரெக்டாக சென்ட்ரு வர்ற மாதிரி வச்சுக்கிறோங்க. இதில் வந்து ஏற்ற இறக்கம் இல்லாமல் கரெக்டாக அந்த அளவுக்கு வந்து அதில் வந்து கையை வச்சு ஷோல்டர் எங்கே வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்து இங்கே வந்து எந்த பக்கம் நம்ம கொக்கி எடுத்துருக்கோமா வளையம் எடுத்துருக்கோமாங்கிற பக்கம் வந்து பார்த்துக்கிறோங்க. இதை வந்து பார்த்துட்டு கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. இந்த அளவை வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. இப்போ இதில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். தெரியுது பாருங்கள் உங்களுக்கு. நம்ம இந்த அளவு வந்து நேராக பார்த்ததுனால நமக்கு இந்த கையளவு இந்த ஆம்கோல் அளவு எல்லாம் எவ்வளோ நீட்டாக ஜாயிண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து பாருங்கள். கொஞ்சம் கூட ஒரு பொட்டு கூட வித்தியாசம் வராது. இப்போ இதை வந்து சென்ட்ரு பார்த்துட்டு டாட் பிடிச்சிருங்க. அதை பிடிக்கிறத பார்த்துட்டு கரெக்டாக அந்த சென்டர் டாட்டை பார்த்துட்டு இப்போ அதே மாதிரி அந்த பக்கமும் அதை டாட் பிடிச்சிட்டு
நீங்கள் வந்து கையை வந்து திருப்பி பாருங்கள், 2 பக்கமும் ஒரே மாதிரி வந்திருக்கா அப்படின்னு. இந்த 2 பக்கமும் பாருங்கள் எப்படி வந்து நீட்டாக வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கு அப்படின்னு. இப்போ அதே மாதிரி நீங்கள் இந்த கொக்கி பெட்டி வி பெட்டி இந்த பக்கமும் வளையத்துக்கு அதே மாதிரி எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிறங்க. பார்த்துட்டு இதே மாதிரி நீங்கள் அளவெடுங்க. இந்த ப்ளவுஸை ஃபுல்லாக முடிச்சுட்டு இந்த இறக்கமும் கரெக்டாக பார்த்துட்டு நான் எப்படி சிசர் கட் போட்டோன்னா அதே மாதிரி போட்டு மடிச்சிடுச்சிங்கன்னா உங்களுக்கு கை வந்து நீட்டாக வந்து ஜாயிண்ட் ஆகும். எந்த ஏற்ற இறக்கம் இல்லாமல் கரெக்டாக வரும். இந்த அளவுலேயும் வந்து உங்களுக்கு அரைச்சி விட்றது, டாட் பிடிக்கிறது அதெல்லாம் வராது. இது நீங்கள் கரெக்டாக தைக்கிறவங்களா இருந்தால் பரவாயில்ல. இதில் கொஞ்சம் வித்தியாசம் வர்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற இறக்கம் எப்போவுமே இந்த ஆம்கோல் வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து நான் போட்ட வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் எது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.